அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்திருக்கிறார். கூடவே சுயமரியாதை இயக்க கருத்தரங்கம் கூட அங்கு நடைபெற்றது. திருவள்ளுவர் திருக்குறளை தமிழில் எழுதினாலும் கூட அது எப்படி உலக பொதுமறையாக இருக்கிறதோ அதே போல பெரியாரையும் அவரது சிந்தனைகளையும் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். திரு விடுதலை ராஜேந்திரன் சார், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த படத்திறப்போட முக்கியத்துவமா நீங்க என்ன பார்க்குறீங்க? இந்த படத்திறப்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றி தமிழ்நாடு முதல்வர் மிகச்சிறப்பாக அவரே கூறிவிட்டார். பெரியார் உலகமயமாகிறார் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். பெரியாருடைய போராட்ட களம் என்பது தமிழ்நாடு தான். ஆனால் அந்த போராட்ட களத்திற்கு அவர் முன்னிறுத்திய கொள்கைகள், சித்தாந்தங்கள், போராட்டங்களுக்குடைய அத்தனையும் உலகு தழுவியவை என்பதாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பெரியார் தனக்கு வளர்ச்சி குறித்த மானுட பற்றை தவிர வேறு எந்த பற்றும் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சி நோக்கிய மானுட பற்றுக்கு எந்தெந்த பற்றுகள் தேவையோ அதை ஏற்றுக்கொள்வேனே தவிர வேறு பற்றுகளுக்காக வளர்ச்சி நோக்கிய மானுட பற்றை நான் கைவிட மாட்டேன் என்பதுதான் அவர் கூறிய இந்த பொருளினுடைய உண்மையான அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இரண்டாவது, பெரியார் முன்வைத்த ஒரு கொள்கை, மதம் என்பது மனிதனை பண்படுத்துவதற்காக, சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். மதம் ஒரு வெறுப்பை திணிக்கக்கூடாது, மதம் பாகுபாட்டை திணிக்கக்கூடாது. பெரியார் பேசிய அந்த பெண்கள் விடுதலை பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட சமூக நிறுவனங்களை கேள்விக்குறியாக்கியது. அது திருமண முறையாக இருந்தாலும் சரி, குழந்தை பேராக இருந்தாலும் சரி, பெண்கள் விடுதலைக்கு அது தடையாக இருந்தால் இவற்றை கூட எதிர்க்க வேண்டும் என்ற எல்லைக்கு அவருடைய பெண் விடுதலை பார்வை பெண் உரிமையை தாண்டி சென்றது. அந்த பெண் விடுதலை பார்வை என்பது இன்றைக்கு உலகதழுவிய ஒரு பார்வையாக, பெண்களிடம் பெண் விடுதலைக்கு போராடுகின்ற பெண்கள் இந்த கருதுகோளை ஏற்று ஏராளமான ஆராய்ச்சிகளை செய்கிறார்கள். உலகில் பல நாடுகள் இந்த பெண் விடுதலை நோக்கிய ஒரு போராட்டத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பெரியார் சொன்ன அந்த பெண்ணிய விடுதலை என்பதும் இன்றைக்கு ஒரு உலக கோட்பாடாக மாறியிருக்கிறது. சுயமரியாதை ஒரு உலக கோட்பாடாக மாறியிருக்கிறது. மதவெறி வேண்டாம் என்பது ஒரு உலக கோட்பாடாக இருக்கிறது. மானுடம் மனித பற்று என்ற நோக்கை நோக்கி சமூகம் செல்ல வேண்டும் என்பது இன்றைக்கு ஒரு உலகத்தின் பார்வையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படித்தான் உலகம் இன்றைக்கு பெரியாரை பார்க்கிறது என்கின்ற காரணத்தினால்தான் பெரியார் இன்றைக்கு ஒரு உலகியல் தலைவராக மாறியிருக்கிறார் என்ற முடிவுக்கு நாம் வருகிறது. அதற்கான காரணங்களும் இருக்கின்றன. சிம்பிளாக இன்றைக்குமே இந்த ஆரிய கும்பலுக்கு தந்தை பெரியார் அப்படின்ற பேர் கேட்டாலோ, திராவிடம்ன்ற பேர் கேட்டாலோ அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பயம், அச்சுறுத்தல் இன்றைக்குமே தந்தை பெரியார் அவர்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய அங்கீகாரம் தந்தை பெரியார் அவர்களோட அந்த கொள்கைக்கு கிடைக்குது அப்படின்றப்ப அவங்களுக்கு அது ஒரு பயம் ஏற்படுது. அண்ட் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஷையிங் அவே, அதாவது பயந்து போயிட்டு சரி நான் ஈஸியாக வந்துட்டு நான் ஒரு நல்ல கவர்னன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்த நாள்லேருந்து இது திராவிட மாடல் அரசு, இது திராவிட மாடல் எல்லாருக்கும் எல்லாம், தந்தை பெரியார் அவர்கள் கொள்கைகள் நாங்கள் ரொம்ப தீவிரமாக செயல்படுத்துவோன்றது ரொம்ப தைரியமாக, எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்காக அனைத்து மக்களுக்காகவும் தான் நான் செயல்படுவேன், எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை ஓட்டு போடாதவங்களுக்காகவும் நான் செயல்படுவேன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு தமிழ் மக்கள், தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தமிழின மக்கள் எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். நம்ம எல்லாருக்குமே சுயமரியாதை உணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு நமக்கு அந்த ஹிஸ்டரி தெரியாமல் வேணா இருக்கலாம். ஆனால் அந்த சுயமரியாதை உணர்வை நமக்குள்ள ஊட்டி வளர்த்தது திராவிட இயக்கம், தந்தை பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் வரலாறு இருக்கு அப்படின்னும் சொல்றீங்க. ஆமா திரு ராம்கி, இப்போ இந்த நிகழ்ச்சி நீங்க எப்படி பார்க்குறீங்க? உலகமயமாக்கிறாரா பெரியார்? இப்போ உலகம் முழுக்க பெரியார் தேவைப்படுறாரா? முதல்ல இந்த பெரியாருடைய கொள்கை வாரிசாக தன்னை முதல்வர் தன்னை சொல்லிக் கொள்வது ஒரு அவருடைய பெருந்தன்மை காட்டுகிறது. ஏன்னா நான் பல இடங்களில் பதிவு செய்திருக்கேன். ஏன்னா வேறு யாராவது முதல்வருடைய இடத்தில் இருந்திருந்தால் தன்னை தான் முன்னிறுத்திருப்பார்கள். இது வரைக்கும் அப்படிப்பட்ட மாடல்களை தான் பார்த்துருக்கோம். அது திமுகவாக தான், அண்ணா திமுக தான், அவர்களுடைய பெயரால் தான் அரசு அழைக்கப்பட்டிருந்திருக்கிறது. ஆனால் முதல் முறையாக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் தான் திராவிட மாடலுங்கிறத முன்வைத்தார். தன்னுடைய நீதி கட்சியோட எக்ஸ்டென்ஷனாக நீட்சியாக காமிக்கிறது தான். அது ஒரு பெரிய விஷயம். அந்த பெருந்தன்மை தான் இங்கே ஒரு பெரிய வலு கொடுக்கிறது. மற்றவர்களிலிருந்து ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை வித்தியாசப்படுத்துவது இங்கே தான். நிச்சயமாக பெரியார் அவருடைய நீங்கள் சொன்னீங்க உலக அளவில் பேசப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பெரியார் ஒரு நிஜமான ஒரு சாதி ஒழிப்பு போராளி. அது அதில் எந்த சந்தேகமே இல்லை. அவர் தொடர்ந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தொடர்ந்து அதை பற்றி தான் பேசிட்டு வந்தார். ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நிஜமான புரட்சி. சமூக நீங்கிறது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா தான். எப்படி நீங்கள் திராவிட நாடுக்கும் திராவிட நாடை கைவிட்டோங்கிறதுக்கான ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா இருக்குது, அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அது.
ஜாதி ஒழிப்புங்கிறது தான் நிஜமான ஒரு முகத்தில் அடிக்கிற மாதிரியான மிகப்பெரிய புரட்சி, அதிகாரத்துக்கு எதிரான குரல் அது. அதை அந்த காலத்தில் பெரியார் அவர்கள் மட்டும்தான் முன்னெடுத்தினார். அதனால சொல்கிறேன், அந்த விஷயத்துக்காக தான் அவருடைய பங்களிப்பு பெரியது. பெண்கல்வியிலேருந்து ஆரம்பித்து அதிகாரத்துக்கு எதிரான குரல் பல விஷயம் சொல்லிட்டு போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதை ஒரு வித்தியாசமான விஷயத்தை கையில் எடுத்தார். அந்த விஷயத்தில் பாராட்டுக்கு வருது. முதல்வர் ரொம்ப அந்த அந்த ஸ்பீச்சுங்கிறது அவர் தொடுத்து வைத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.